இப்போ விஜய் சார்ட்ட என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம், அஜித் சார்ட்ட என்ன கற்றுக்கணுங்கிற விஷயம். பில்லா பாண்டி அப்படின்ற டைட்டில் ஏன்னா தலைஃபன் வரீங்களா படத்தில்? மருது பார்த்துட்டு மிரட்டியிருக்கேன் மாப்பிள்ள, செம்மடா அப்படின்பா. இப்போ வரப்போகிற எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும், யங்ஸ்டரோட எலெக்ஷனாக இருக்கும். வெள்ளப்பாண்டிங்கிற பேரை பில்லா படம் பார்த்ததுக்கப்புறம் பில்லா பாண்டின்னு மாற்றிக்கிட்டேன் நான். தலை கீதம் வந்து எங்கக்குள்ள தங்க எங்கள் தலை சிங்கம் அப்படின்னு தலை பேரை யூஸ் பண்ணி நம்ம ஃபேமை தேடிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரியம், அடையாளம், அழியக்கூடாதுன்னு போய் உட்காந்தோம். ட்ரையல் ஷூட்டில் ஃபஸ்ட்டு நாள் நான், சசிகுமார் சார், வரலட்சுமி மேடம். அப்போ அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கால் உடஞ்சிருச்சு. அடிக்கிறதுல 3 ரகம். 1 பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது, 2 பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கிறது, 3 பேச விட்டு அடிக்கிறது. ரோலெக்ஸ் 3வது ரகம், பேச விட்டு அடிப்பான். பிஹைண்ட் ரூட்ஸ் த அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக். இந்த எபிசோடில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, சினிமா கரியரை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் ஆகி அவரோட பயங்கரமான வில்லன் ஆகி இப்போ வந்து ஆக்டராக இருக்கும் ஆர்கே சுரேஷன் வந்து நம்ம கூட இருக்காங்க. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேண்ணே. மதுரைக்காரரு. எப்படிண்ணா போயிட்டுருக்கு? நல்லா இருக்கு, நல்லா போயிட்டுருக்கு, நீட்டாக போயிட்டுருக்கேண்ணே. ஆமாம் ஆமாம். அதான் இந்த கேள்வி வந்துட்டு நான் பார்க்கும்போதே கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து போய் இப்போ ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு, எப்போ தோணுச்சு, யார் சொல்லி தோணுச்சு? ஆக்சுவலாக நம்ம கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே ஹீரோவாக பண்ணலாம் அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி ஒரு படங்கள் போய் நடிக்க போன இடத்துல அமௌண்ட் எல்லாம் கேட்டு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா ஹீரோப்பா அப்படின்ட்டாங்க. ஆமாம், அப்படி சொல்லிட்டானுங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு மாதிரி ட்ராக் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பிஸ்னஸில் ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தோடனே நம்மளோட லைஃப் கோல், ட்ரீம் அப்படின்னு இருக்கும்ல, ஸோ அது நம்ம கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி திருப்பி நான் நடிக்கிற வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கும்போது தான் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், சரிப்பா வாய்ப்பு கொடுக்க மாட்டானுங்க போலையே, அது நம்மளே ஒரு படம் எடுத்துடலாம்ப்பா. சரி அப்படின்னு படம் எடுக்கிறோன்னு வாய்ப்பு கொடுப்போம். ஆமாம், நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பட்ஜெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, சரி நம்ம நடித்து நம்மளே டைரக்ட் பண்ணலாம். டைரக்ஷன் இது புதுசாக இருக்கே. ஆமாம், சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அப்போ தான் அந்த அபி எல்லாம் சேர்த்துட்டு சரி ஓகே எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லி போன்னு ஒரு டைட்டில் வச்சு டைரக்ட் பண்ணலான்னு வந்தேன். வந்தோடனே எங்கள் அப்பா கூப்பிட்டு அட்வைஸ், நீ வந்து ஃபஸ்ட்டு சினிமானா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, பிஸ்னஸ் ரீதியாக சினிமா வந்து சாதாரண விஷயம் இல்லை எடுக்கிறது, நீ அதை வந்து வரவு செலவு என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு சினிமாவில் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பித்தேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான சாட்டை, அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு தேட்ரிக்கல் வாங்கினது, சூதுகம், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல் கெரியராக ஸ்டூடியோ 9 பேனர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இண்டிவிஜுவலாக ஸ்டூடியோ 9 அப்படியே கிளைம் பண்ணி வந்தோம். வந்துட்டு இருக்கும்போது தான் சலீம் ப்ரொடியூஸ் பண்ணேன். சலீம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சக்ஸஸ் பார்த்தது. அப்போது பரதேசி படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண டைமில் பாலா சாரோட எங்கள் ஊருக்காரவங்க, பட் ரொம்ப க்ளோஸ் இல்லை. அப்போ என்னை கேட்டாங்க, பரதேசி என்னடா பரதேசி எப்படி இருந்துச்சுங்க, உங்களுக்கு வாங்கினது லாபம் அடைஞ்சிச்சா? ஏன்னா நான் சிட்டி செங்கல்பட்டு வாங்கியிருந்தேன். ஆமாண்ணே எனக்கு லாபம் அடைஞ்சிச்சு, பரதேசியில் எனக்கு லாபம் அடைஞ்சோன்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்துட்டு ரொம்ப நேர்மையாக இருக்கு நீ அப்படின்னு. நான் கிளம்ப ஒன்று என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் படத்தில் ஒரே ஒரு தலையை காமிச்சிட்டு போயிடுறேன் அப்படி, நடிப்பியா நீ அப்படின்னு. ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கேன், கூத்துப்பட்டுற இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கேன், கேரளாவில் போயெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் கூப்பிட்றேன் போன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு தாடி வை அப்படின்னு சொல்லி தாடி வச்சேன். ஒரு 4-5 மாதம் தாடி வச்சுட்டு திருப்பி வந்தேன். ட்ரையல் ஷூட்டில் ஃபஸ்ட்டு நாள் நான், சசிகுமார் சார், வரலட்சுமி மேடம், வரலட்சுமியோட. அப்போ அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கால் உடஞ்சிருச்சுன்னா 2 ஃப்ராக்சர் ஒரே காலில். அழுதுட்டேன், என்னடா கெரியர் என் வாழ்க்கையில் அப்போ சினிமாங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிருமோ, அப்போ நம்மளுக்கு பிஸ்னஸ் மிச்ச விஷயங்கள் தான் இருக்கும் லைஃப்லன்னு ரொம்ப என்னையே வருத்திக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நான் பாலான்ட்டு சொல்லலை. அது மாதிரி டீம் டைம்ஸ் கையெடுத்து கும்பிட்டேன், சொல்லாதீங்க அப்படின்னு. கேமராமேன் செலியன் சார் இருக்காங்க, எல்லாரும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு அது விட்டாங்க. உள்ளே வச்சுக்கிட்டேன், பேடை வச்சுட்டு. அதுக்கப்புறம் பிரேக்குக்கு அப்புறம் அப்போ சசிகுமார் அண்ணன்ட்ட போய் சொல்லும் போது உடனே ஃபிசியோ வர வச்சாங்க. அப்புறம்
உட்டெல்லாம் வச்சு கட்டி அவர் சொல்லிட்டாரு, நீ இது உடஞ்சி இது எந்திரிக்கிறதுக்கு 5 மாதம் ஆகும், சாதாரண இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு உட்டெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணி மாத்திரம் விடுங்க, நான் நீ முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் தான் பாலா சாருக்கு ஈவினிங் தெரிஞ்சிருக்கு அவன் கால் போச்சு அப்படின்னு. அடுத்த நாள் என்னன்னா, அதுக்கப்புறம் எடுத்த ஃபுட்டேஜெலாம் வச்சு பண்ண நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறானே, ரியலாக பண்ணுறான் அவன் அப்படின்னு சொன்னா. அப்போ வந்து அவர் மீசி எடுத்திருந்தாங்க, சசி அண்ணா வந்து மீசி எடுத்திருந்தாரு, நான் தாடி வச்சுருந்தேன். நீ தாடி எடுத்துரு, அவர் தாடி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 6 மாதம் கேப். ஸோ எனக்கு கரெக்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கும் அவர் தாடி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அப்படி ஆரம்பிச்சதான் கெரியர். இப்போ பொதுவான இப்போ நம்ம தமிழ் படங்கள்லாம் வந்துட்டு பார்க்குறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அது ஒரு விஷயம். ஹிந்தி படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் உங்களுக்கு ஹிந்தி முன்னாடி நல்லா தெரியுமா? அது எப்படின்னா அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குமே. ஏன்னா அவங்க வேறு மாதிரி பார்ப்பாங்க, நம்ம ஊர்லலாம் வேறு மாதிரி பார்ப்போம். அது எப்படின்னா அது இந்த டாக்டிக்ஸ் எப்படி? ரீல் டாக்டிக்ஸ்லாம் இல்லைங்க, நம்ம படித்த பழகுனது எல்லாமே மார்வாடி பசங்க, கொஞ்சம் ஹிந்தி நல்லா ஓரளவுக்கு பேசுவேன். ஸோ அப்போது இந்த ஹீரோயின் அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதே இது என்ன அதை பார்த்துருவோமே, அது என்ன அது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். அது பரவாயில்ல, அதுவும் ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சு. பில்லா பாண்டி அப்படின்ற டைட்டில் ஏன்னா தலைஃபன் வரீங்களா படத்தில்? அதுதான் இப்போது எங்கே போனாலும் முதலுக்கு நல்ல வைரலாக தலை ரசிகர் மன்றம். ஒரு கான்ட்ராக்டர் ஊருக்குள்ளே ஒரு கெத்தான ஆள் கூட யோகி பாபு, சம காம்பினேஷன், சரியான காம்பினேஷன். படம் ஃபுல்லாக வந்து காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட், எமோஷன் அந்த மாதிரி இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது தலையை பேரை யூஸ் பண்ணி நம்ம தப்பு பண்ணுறோமோ, தலை பேரை யூஸ் பண்ணி நம்ம ஃபேமை தேடிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. இது என்ன விஷயம் அப்படின்னா, தலைக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அவர் கொள்கையை அவர் தாண்டி வரமாட்டாங்க. அந்த கொள்கை அடிப்படையில் இருக்கிற ஒரு கேரக்டர். அவர் சொன்ன விஷயமா இருக்கட்டும், உழைக்கிறதுலையா இருக்கட்டும், அவர் பேசுகிறதுலையா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம பில்லா பாண்டி. பில்லா பாண்டிங்கிற பேரை பில்லா படம் பார்த்ததுக்கப்புறம் பில்லா பாண்டின்னு மாற்றிக்கிட்டேன். தேட்டர் காட்சிகள்லாம் இருக்கும். ஓப்பனிங் சாங்கே வந்து தல கீதம்னு ஒன்று இப்போ விட போகிறோம். தல கீதம் வந்து எங்கக்குள்ள தங்க எங்க தலை சிங்கம் அப்படின்னு. ஸோ வைட்டியாக இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே ஒரு வேட்டை நாய் அப்படின்ற ஒரு பேரை கேட்கும் போதே வந்து நிறையாது தோணுது. ஸோ எந்த மாதிரி கேரக்டர் அதில்? வேட்டை நாய் ஸ்கிரிப்டு வந்து எனக்கு ஒரு லைஃப் டைம் பெஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தனுக்கு இனிஷியலாகவே எமோஷ்னல் மூவியோ என்னை ஒரு மாதிரியாக பார்த்துட்டாங்க. அப்போது வேட்டை நாயில் வந்து இந்த டைமென்ஷன் மாறணும். ஒரு ரொமான்ஸ் பண்ணுவானா, இவன் டான்ஸ் ஆடுவானா, இவன் அடி வாங்கி தான் பார்த்துருப்பாங்க. நான் அடித்து சில படங்கள் தான் திருப்பி அடித்த மாதிரி இருக்கும். அப்போ அவன் திருப்பி அடித்தா அப்படி இருக்கும். கதை வந்து நானும் டேனியல் பாலாஜி சாரும் பண்ணுற மாதிரி ஒரு இது. அக்டோபர்லையோ ஆகஸ்ட் எண்டோ செப்டம்பர் பிளானிங். இப்படியே போயிட்டு இருக்கும் போது பள்ளி பருவத்திலே அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சித்தப்பாவாக பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா, நம்ம தான் ஹீரோவை பண்ணிட்டோமே, எதுக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்பு என்னைக்காவது வந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு நான் முடிவெடுத்தது காரணமே மருது முடிச்சுட்டு நான் பிரேக் விட்டேன். மலையாளத்தில் ஒரு படம் வந்துச்சு என்னால், ஜெயராம் சார் கூட, ஆடுபுலி ஆட்டம்னு. அப்போது வந்து அந்த கிரேஸ் இருந்துச்சு எனக்கு. மருது மாதிரி என்ன இண்டிவிஜுவல் சோலோவாக இம்பேக்டாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது தர்மதுரை ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே விஜய் விஜய் சேதுபதி ஆயிடுச்சு. ஸோ ப்ரொடக்ஷனில் எனக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. ஆனால் இந்த இடப்பட்ட காலத்தில் வந்து ரொம்ப அந்த சரி ஓகே அப்போ கேரக்டராக பண்ணலாமா, வில்லனாக பண்ணலாமா, இல்லை ஹீரோவாக பண்ணலாம். அப்போ ஹீரோவாக கேட்குறாங்க, ஹீரோவாக பண்ணுங்க சார், நீங்கள் 2 படத்துலையும் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, டோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே சரி ஓகே, இவங்க உதயநிதி சார் படத்தில் இப்படை வெல்லும்ல வந்து போலீஸ் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போலீஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் தெரிஞ்சிருச்சு, நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டேனே. சரிங்களா? ஸோ அந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், அதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ரவுடியாக பண்ணியிருக்கான், ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த படம் கொடுக்கும். அப்படி நான் சரி ஓகே நான் கேரக்டர் பண்ணுறேன், வில்லனாக பண்ணுறேன், நான் ஹீரோ பண்ணுறேன், 3 கலந்து பண்ணுறேன். ஏன்னா சூப்பர் ஸ்டாரை பார்க்கும்போது, ரஜினி சார் பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயமே அதான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நீ ரொம்ப நல்லா பண்ணுற, நான் ரசித்து பார்த்தேன் அந்த கேரக்டர்ஸ். எனக்கு அப்படியே பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு பெரிய பாக்கியம். சார் சொல்கிறது ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து ஒரு முன்னாடி பேசி அவ்வளோ அருமையாக சொல்லிட்டு இருந்தார். அப்படி பண்ணாத, அது இப்படி பண்ண, அதில் நம்ம அப்படி நம்மளை படம்லாம் உதயந்தடலாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்த ஒரு நபர் வந்து முன்னாடி உட்காந்தா அப்படியே அது என்ன சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் மாதிரி. அவரை முன்னாடி பார்த்தா அவர் வாயில் சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே ஒரு நம்பிக்கை, ஒரு ஸ்பார்க்.
ஓகே அப்போது நம்ம பண்ணுறோம், ஏதோ நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க, கேரக்டர் பண்ணு சுரேஷ், உன்னை எந்த கெட்டப்பில் வேணாலும் போட்டுக்கலாம், நீ ஷூட் ஆவ, உன் ஃபேஸ் அப்படி, உன் ஃபிசிக் அப்படி, ஹீரோ பண்ணு, கேரக்டராக பண்ணு, வில்லனாக வந்தால் வில்லனாக பண்ணு, ஆனால் தேர்வு பண்ணுற கேரக்டர் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பள்ளிப்பருவன்கிற படம் வந்து அப்போ வந்து சொல்கிறாங்க. பாசுபாஸ்கர் வந்து என்னோட நெருங்கிய நண்பர், பங்காளி. நம்ம பங்காளின்னு தான் கூப்பிட்டுப்போம். அவர் வந்து நம்ம பங்காளி நீ இந்த படம் நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்துச்சு. ஆஹா இதில் நம்மளுக்கு சரியான ஸ்கோப் இருக்கு. ஊர்வசி மேடம், KS ரவிக்குமார் சார், தம்பி ராமையா, பொன்வண்ணன் சார் எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட். அப்போது நம்ம பெரிய ஆர்டிஸ்ட் அப்படி அந்த அந்த ஆக்சஸில் நம்ம போகும்போது எனக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது, எனக்குன்னு ஒரு மீட்டர் இருக்குவாங்க, என்ன விளையாடலாம் அப்படிங்கிற களம் இருக்குது. சரி இந்த கேரக்டர் விளையாடுவான் படத்தில், அவன் ஒரு மெயின் லீடான கேரக்டர். சித்தப்பா அப்படிங்கிறதான் கேரக்டராகவே இருக்கும் படம் ஃபுல்லாக. என்ன சித்தப்பா, அப்போ சித்தப்பா வந்து அந்த பொண்ணுக்கு எப்படி சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்த ஒரு பிள்ளை, அந்த பொண்ணை ஒரு பையன் தட்டிட்டு போகிறான். படிக்க வேண்டிய நேரத்தில், படிக்க வேண்டிய பருவத்தில் தப்பான காதல் அப்படிங்கிறத அது ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு சித்தப்பா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு தப்பாக தெரியுது. ஒரு ஊருக்கார சித்தப்பா. ஆமாம், ஊருக்கார சித்தப்பா அப்படின்னா ஒரிஜினலாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க, என்னடா இந்த மனுஷன் அப்படியே, ஏன்னா மனசில் அதை நினச்சிட்டு தான் நான் நடித்தேன். ஒரு சீன் வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு பேசுகிற மாதிரி. அப்போ நான் வந்து அழுகணும். என்னை அழுது மக்கள் எப்படி பார்ப்பான், மிரட்டி தானே பார்த்துருப்பான். சரி அழுத எப்படி இருக்கணும், தான் வீரம் போயிடக்கூடாது, கத்து போயிடக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் ஃபீல் பண்ணணும், எமோஷனல் காட்டணும் அந்த பொண்ணுக்காக. அது அண்ணன் பிள்ளையே தோல் பிள்ளையும் மால் பிள்ளையும் போட்டு வளர்த்தண்டா, இப்படி ஆகிப்போச்சாடா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி ஒரு லென்த்து டைலாகு அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப லைவாக இருக்கும். இந்த படம் எனக்கு வந்து ஒரு ஆக்டிங் ரீதியாகவும் சரி, ஒரு கேரக்டர், அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர் சுரேஷ்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணும். என்னைக்காவதுண்ணே உங்கள் நண்பன் டேய் இன்னும் செம்மையாக பண்ணுற, வருங்காலத்தில் என்னென்ன அடிச்சிருன்னு நினைக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரா? சொல்லியிருக்கேன், நீ சேர்ந்து தானே. இல்லை அது எல்லா ஹீரோட்டையும் அந்த தன்னடக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் தாரத்தப்பட்ட படம் பார்த்துட்டு மாமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா மாமா, அதில் இது அப்படி, அதாவது ப்ளஸ்ஸையும் சொல்லுவாப்புல மைனஸையும் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மச்சான், நான் எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மருது பார்த்துட்டு மிரட்டியிருக்கேன் மாப்பிள்ள, செம்மடா அப்படின்பேன், செம்மடா. ஸோ அதை அடுத்தடுத்த படங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் ரெண்டும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம், பிளானிங் போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு பிரதர் மாதிரி விஜய் சேதுபதி. சூப்பர்ண்ணே. என்னைக்காவது வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு அப்ரிசியேஷன் வந்திருக்கேன் நேரில் பார்க்கும்போது பேசும்போது? இல்லை அவர் பேசுகிற விதமே ரொம்ப சைலண்ட்டாக. என்னை பார்த்து நான் இது பைரவா ஷூட்டிங் போயிருந்தேன், அப்போது அந்த செல்ஃபி வச்சு தான் கேட்குறேன். ஆமாம் பைரவா போகும்போது நல்லா நடிக்கிறீங்க, நல்ல ப்ரொடக்ஷன் படம், தர்மதுரை வெரி குட், நல்லா பண்ணுங்க சுரேஷ், மீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு 1 hour. ரொம்ப அதாவது வந்து எவ்வளோ தான் உச்சத்துக்கு போனாலும் ஒருத்தவங்ககிட்ட வந்து கற்றுக்கிற விஷயம்னு இருக்குல்ல. அப்போ விஜய் சார்கிட்ட என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம், அஜித் சார்கிட்ட என்ன கற்றுக்கணுங்கிற விஷயம், அவங்கவுங்க அந்தந்த பொசிஷனில் இருந்தாலும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிற அந்த பண்பு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கற்றுக்கணும். அவங்களாம் வந்து சாதிச்சிட்டாங்க. அப்போ அப்படின்னாங்கிற போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக போயிட்டுருக்கோம். என் மைண்ட்லேயே இருக்காது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கேன், நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு, நான் ஒரு ஆக்டரு, நான் ப்ரொடியூசரு, எதுவுமே எனக்கு மைண்டில் இருக்காது. நான் ஸ்பாட்டுக்கு போய் ஒரு படம் நடிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் போவேன். எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எவன் ஒருத்தன் வந்து டேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கானோ அவனுக்கு லைஃப் லாங். நான் அவங்க எடுக்கிற அடுத்த படமாக இருக்கட்டும், அவங்க எடுக்கிற ஃப்ரெண்டு படமாக இருக்கட்டும், ஏப்பா அவன் நல்லா பண்ணுவான்ப்பா, நல்லா பண்ணுவாங்கிறதுக்கு மேலே எப்பா வந்தால் பிரச்சனையாக இருக்காதுப்பா, அந்த ஆள் பாட்டுக்கு வருவான், அந்த ஆள் பாட்டுக்கு போவான், கரெக்டாக டைமுக்கு வருவான், டைமுக்கு போவான், தொல்லை இல்லைப்பா அப்படின்னு ஒருத்தன் சொன்னாலே அவனுக்கு லைஃப். சூப்பர்ண்ணே. இப்போ வந்து சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், வில்லன், ஆக்டர், பன்முக கலைஞனாகவே மாறியாச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது? பாலிடிக்ஸ் போகிறேன்னா இல்லைங்க அப்படிலாம் இல்லை, அந்த எண்ணம் இருக்குதா சொன்னால் நல்லா இருக்கும். அதுதான் 100% இருக்குங்க பாலிடிக்ஸ். அதானே என்ன இது நான் இல்லை எனக்கு அதான் நான் சொல்கிறேன்ல, எங்கள் அப்பா வந்து அரசியலில் ஈடுபடலைன்னா கூடயும் எங்கள் அப்பாவுக்கு பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி, சிவசேனா சீஃபாக இருந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு. எனக்கு அரசியலில் பெருசாக எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் அரசியல் பிடிக்கும்.
ஏன்னா நான் அரசியலுக்காக போய் நான் ஃபஸ்ட்டு ஆளாக போய் உட்காரல. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ஃபஸ்ட்டு போய் உட்காந்து வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு முதல் ரோவில் உட்காந்தவன் நான் தான் மக்கள் முன்னாடி. எல்லாரும் இது பண்ணாங்க, நான் போய் உட்காந்தேன். எனக்கு நான் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக இது போடணும்னு அவசியமே இல்லை. அப்போனா 5ஆவது நாள் வந்திருக்கணும். முதல் நாள் அன்னைக்கு உணர்வு கண்டிப்பாக நம்ம வந்து இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரியம் அடையாளம் அழியக்கூடாதுன்னு போய் உட்காந்தோம். அதுக்கப்புறம் மெரினாவில் உட்காந்தோம். ஸோ இது வந்து நாட்டுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னா இருக்குது, பாலிடிக்ஸுக்கு என்ன சம்மந்தம்னா இருக்குது, பிளட்லேயே இருக்குது. ஆமாம் இருக்குது. ஏன்னா இப்போ வரப்போகிற எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும், யங்ஸ்டரோட எலெக்ஷனாக இருக்கும். அதான் இப்போ அந்த கேள்விக்கு தான் நான் வரலான்னு இருந்தேன். இப்போ நம்ம கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் தமிழ்நாடு எப்படி இருக்குது? யங்ஸ்டர்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கான். சரி, ஓகே, அப்போது எப்படி தலைவர் வரணும், எந்த தலைவரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை கட்சி எத்தனை தனித்தனியாக நின்றாலும் சரி, அலையன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருந்தாலும் சரி, அவன் கிளியராக ஓட்டு போடுவான். ஏன்னா மெஜாரிட்டி இந்த தடவை விளையாட போகுது. நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் உட்காந்து ஒரு போராட்டத்துலேயும் நான் உட்காந்துருக்கேன், எல்லாரும் பற்றி பேசியிருக்கேன், ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ணதில்லை. ஓகேங்களா? நீ கூட வரலாம் முதல்வராக. நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி இருந்தால் போதும், நல்லது செய்யணும் மென்டாலிட்டி இருந்தால் போதும். இது வரைக்கும் பொதுவாகவே நான் பண்ண இன்டர்வியூ இல்லை இப்போ கேட்பாங்க, நீ இப்பெல்லாம் பேச வைக்க மாட்டியே யாரையும் அப்படின்னு. இல்லைங்க, எனக்கே இது வரைக்கும் நான் இப்படிலாம் பேசினேன் கிடையாது. ரீசெண்டாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ என்னை கேட்குறாங்க, ஏன் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு. ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இல்லை, பொதுவான ஒரு மக்கள் பார்வையிலேருந்து நீங்கள் பேசியிருக்கீங்க, அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்களங்க. நெடுவாசலில் போய் உட்காரமோன்னு அவங்களோட புலம்பல் கேட்குதுல்ல, ஒரு ஃபார்மரோட புலம்பல் கேட்குது. நம்ம அதாவது அடையாளம் வந்து இத்தனை நாள் யாரும் கவலைப்படலை. அந்த ஜல்லிக்கட்டு அந்த காலத்துலேருந்து புலம்பிட்டு தான் இருக்கானுங்க, ஃபார்மருக்கு புலம்பிட்டே தான் இருக்காங்க. இப்போ தான் யங்ஸ்டருக்கு ஒரு உணர்ச்சி, அதான் பண்ணணும், இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னு தெரியுது. இறங்கிட்டாங்கல்ல, இறங்கினதுக்கு அப்புறம் தானே தெரியுது ஆட்டங்க பவர்னு. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் வந்து ரொம்ப பெரிய பவராக இருக்கும் இந்த எலெக்ஷனில். அவங்க டிசைட் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பாக போச்சு. அதனால எனக்காக வந்து ஒரே ஒரு இது, அந்த சேது படத்தில் வந்து அந்த டைலாக் நான் பயங்கரமாக சொல்லி பார்த்து நடிப்பேன்னு சொன்னீங்களா, அது என்ன டைலாக்? அது எந்திரிப்பேன், கீழே விழுவேன், கள்ளத்துக்கு போடுவேன், இதெல்லாம் வேணாம். மருது படத்துலேருந்து வேணாம். எனக்கு அதாவது சும்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மருது அடிக்கிறதுல 3 ரகம். 1 பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது, 2 பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறது, 3 பேச விட்டு அடிக்கிறது. இதில் மருது முதல் ரகம்னா ரோலெக்ஸ் 3வது ரகம், பேச விட்டு அடிப்பான். அல்டிமேட், பேச விட்டு அடிச்சு எடுத்து போடாதீங்க. சரி, ஓகே, இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே ஒரு ஜாலியாக போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே மனம் திறந்து பேசுனீங்களாண்ணே? ஆமாம், மனம் திறந்து பேசுனீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த கான்வர்சேஷன்? ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. என்றைக்குமே எனக்கு பிஹைண்ட் நோட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பண்ணுற விஷயங்களும் சரி நேர்மையாக இருக்கும், ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும், நேர்மையான ரிவ்யூவாக இருக்கும். அதனால தான் நம்ம தேடி வந்து உட்காடுறோம். ஓகே, இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி, எந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு நல்லா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சோமசுந்தரம் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காருன்னா, செம ப்ரோ, நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை ப்ரோன்னு போட்டிருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களா இல்லை ராஜ்மோகன் அண்ணாவை சொல்கிறீங்களா? கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லணும். இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைனா நீலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா, இங்கே ரோட்டில் தெரியும். அந்த மாதிரி மாடுலேஷன் எடுத்துக்கிறதா, எந்த மாதிரி மாடுலேஷன் எடுத்துக்கினே தெரியல. பட் இருந்தாலும் நான் வந்து சந்தோஷமான மாடுலேஷன் எடுத்துக்கிறேன் பிரதர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடுத்த அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக்கில் எந்த செலிபிரிட்டி கூட இன்டர்வியூ பண்ணால் நல்லாயிருக்கும், நமக்கு சூட் ஆகும் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட் டைலாக் தான், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக பிஹைண்ட் நோட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மாதேவனோட நிறையா ஷோஸ் பார்த்துருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கி கோட்டா முடிஞ்சு போச்சு.